வீவர்ஸ் இன்னைக்கு மார்ச் 7 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நர்மதா உட்காந்து ஏதோ எழுதிட்டு இருக்கிறா. அப்போ வீட்டில் எல்லாரும் போய் எடுத்து வச்சு தூங்குடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நர்மதா வந்து இப்போ அம்மா ஞாபகம் வருது. இந்த மாதிரி சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கு எல்லாரும் எதனாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும், அதுக்கு எனக்கு திங்ஸ் வேணும்னே என்னென்ன வேணும் அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. அப்போ இந்த மாதிரி டிசி மோட்டார் இந்த மாதிரி கனெக்டர்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க நர்மதா வந்து ஒரு லிஸ்ட் சொல்றா. அப்ப வந்து குமரனும் கங்காவும் வராங்க. "இப்ப தானடி நாங்க வெளியில இருந்தே வரோம். கடை எதுவுமே தொறந்திருக்கலையே! எப்படி வாங்க முடியும்?" அப்படின்னோனே, எல்லாருமா நர்மதாவ திட்டுறாங்க. சாரதா வந்து திட்டுறாங்க உடனே. அப்புறமா குமரன் என்ன சொல்றாருன்னா, நாளைக்கு வாங்கி தரேன்" அப்படிங்கிறாரு. அப்போ காவேரி வந்து, "நாளைக்கு ஒரு நாள் மட்டும் மேம் கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கோ. அதுக்கப்புறமா நான் வாங்கி தரேன்" அப்படின்னு சொல்லி, "போய் தூங்கு" அப்படின்னு அனுப்பிடுறாங்க. இப்போ நர்மதா அப்படியே சோகமா வெளியில வந்து நிக்கிறா. அப்ப விஜய் நிற்கிறாரு பக்கத்துல. அப்ப விஜய் ஓடி வந்து நர்மதா கிட்ட கேட்கிறாரு. "என்ன? ஏன் இப்படி கோவமா இருக்கீங்க? எனக்கு கண்ண பாரு உங்க அக்கா மாரி. இப்ப நீ செஞ்ச தப்புக்கு உங்க அக்கா தானே திட்டு வாங்குனா?" அப்படின்னோனே, நர்மதா அப்படியே பார்த்துட்டே இருக்கிறா. "சரி என்ன ப்ராஜெக்ட் பண்ணணும்?" "சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கா? நான் தான் கேட்டேனே நீங்க உள்ள பேசிட்டு இருந்தத. உங்க மேம் பேர் என்னன்னோனே?" "காவியா" அப்படின்னோனே, "அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்களேன்னோனே." "ஆமா உங்களுக்கு எப்படி தெரியும்னோனே?" "காவியான்னு பேர் வச்சிருக்கவங்க எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க. உங்க அக்கா பாட்டுக்கு தெரியாம நாளைக்கு கொண்டு போக வேண்டாம்னு சொல்றாளே, இந்த மாரி கொண்டு போகாட்டி நாளைக்கு ஸ்கூல்லேருந்து உன்ன வெளியில அனுப்பிருவாங்க. என்ன பண்ணுவ?" அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறாரு. இப்ப நர்மதா அப்படியே பாவமா பார்த்துட்டு இருக்கிறா. சரி இப்ப சொல்லு என்னலாம் வேணும்னோனே, இப்ப நர்மதா என்னென்ன வேணும்னு சொல்றா. சரி நீ இப்போ அதுக்குள்ள சாரதா அங்கருந்து நர்மதா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஓடிரு ஓடிரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருந்தாரு. இப்போ விஜய் போய் போய் தேடுறாரு. கடை ஏதாவது இருக்கான்னு. ஒவ்வொரு இடமா போய் பார்க்குறாரு. கடை எல்லாமே க்ளோஸ்டுல இருக்குது. ஒரே ஒரு கடை மட்டும் ஓப்பன்ல இருக்குதா. அவங்க கிட்ட போய் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறாரு. இங்க வந்து பாட்ட வாங்கிட்டு வர்றாரு. இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கங்கா வந்து கண்ணாடி முன்னாடி நின்னு பொட்டு வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போனே குமரன் தூங்கும்போது, "நீ என்ன மேக்கப் பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னோனே, 2 பேருமா உட்காந்து கொஞ்ச நேரம் அப்படியே ஜாலியா பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து காவேரிய வந்து சாரதா கூப்பிடுற சத்தம் கேட்டோனே, குமரன் என்ன சொல்றாருன்னா, "என்னால தான் காவேரி லைஃப் இந்த மாரி ஆயிடுச்சு. ஆனா நான் பாரு இங்க சந்தோஷமா பேசிட்டு இருக்கேன்" அப்படின்னோனே, கங்கா என்ன சொல்றாங்கன்னா, "இல்ல அவ லைஃப் சீக்கிரமே சரியாயிரும்னு எனக்கு தோணுதுன்னோனே." குமரன் வந்து, "எனக்கும் அப்படிதான் இருக்குது. விஜய் வேற இங்கேயே இருக்கிறாரு. அவ விஜய் ரொம்ப மிஸ் பண்றாள்ல" அப்படின்னு சொல்லி 2 பேருமா பேசிட்டு இருக்காங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, இவங்க எல்லாம் தூங்க ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க. விஜய் சவுண்டா பாட்டு வச்சுட்டு நர்மதாக்கு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இங்க எல்லாருமே வந்து விஜய் திட்டிட்டே இருக்கிறாங்க. பாட்டி, சாரதா, காவேரி என்ன பண்றன்னே தெரியாம உட்காந்துருக்கிறாங்க. அப்ப காவேரி வந்து சாரதா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, "அங்க பாரும்மா நர்மதானா எப்படி தூங்குறா. அது மாரி நீயும் தூங்குமா" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி படுத்துடுறாங்க. இப்ப பாட்டி வந்து, "இவன் ஒருத்தன் இந்த மாரி செய்றதெல்லாம் செஞ்சுச்சு பாட்டுல தூது அனுப்பிட்டு இருக்கானா" அப்படின்னு சொல்லி பாட்டியும் திட்டிட்டு அவங்களும் படுத்துடுறாங்க. அப்புறமா எல்லாரும் தூங்குனோனே காவேரி மட்டும் டோர ஓப்பன் பண்ணி வெளியில வர்றாங்க. இங்க விஜய் வந்து ப்ராஜெக்ட் எல்லாம் முடிச்சுட்டு அவரும் வெளியில வந்து நிக்கிறாரு. அப்ப காவேரி விஜய பார்த்தோனே ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே 2 மினிட்ஸ் 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணிட்டே நிக்கிறாங்க. அப்புறமா காவேரி வந்து விஜய பார்த்தோனே விஜய் வந்து, "ஏன் இப்படி உன்னையும் கஷ்டப்படுத்தி, நீ இல்லாம நானும் கஷ்டப்படுறேன். நான் இல்லாம நீயும் கஷ்டப்படுற. வா நம்ம வீட்டுக்கே போயிரலாம்" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. காவேரி அப்படியே பார்த்துட்டு அவங்க நெத்தியில வந்து முத்தம் குடுக்குறாங்க. அப்ப ஏதோ டம்ளர் கீழ விழுற சத்தம் கேட்டோனே காவேரி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா காவேரி வந்து டோர் பக்கம் நின்னு அந்த மாரி நெனச்சு பார்த்துருக்குறாங்க. விஜய் அப்பதான் காவேரிய பார்க்குறாரு. இப்போ காவேரி உடனே டோர க்ளோஸ் பண்ணிட்டு உள்ள ஓடிர்றாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.